நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா தனியார் வங்கிகள் உரிமையாளர்கள் பங்குதாரர்கள் ஆகியோருக்கான நெறிமுறைகளை மறு ஆய்வு செய்வதற்காக PK மொஹந்தி அப்படிங்கிறவங்க தலைமையில் குழு ஒன்றை ரிசர்வ் வங்கி கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி நியமிச்சிருக்காங்க. இந்த குழு தனது பரிந்துரைகளை ரிசர்வ் வங்கியிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த குழுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளை தொடங்க பெரு நிறுவனங்களை அனுமதிக்கலாம் அப்படிங்கிற கொள்கைக்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் மற்றும் முன்னாள் துணை ஆளுநர் விரால் ஆச்சாரியா அப்படிங்கிறவங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநிறுவனங்கள் வங்கிகளை நடத்தினா அது எந்த வழியிலேயாவது வங்கி பணத்தை தங்கள் நிறுவன முதலீட்டுக்கு கொண்டு சென்று விடுவார்கள். இதனால் பொதுமக்கள் டெபாசிட் செய்யும் பணத்தை பெரு நிறுவனங்கள் தங்களுக்காக செலவிட்டுக் கொள்ளும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் தருண் கோகாய் அப்படிங்கிறவங்க மறைஞ்சிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில் ஜோர்ஹைட் மாவட்டத்தில் 1936ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்க முதலாக மக்களவைக்கு 1971ஆம் ஆண்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 6 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அசாமினுடைய முதல்வராக பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு முதல் அந்த பதவியில் அமர்ந்திருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்களை தொடர்ந்து வெற்றி பெற்று 2016ஆம் ஆண்டு வரைக்கும் முதல்வராக பதவி வகித்த பெருமை இவருக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செல்போனில் வாக்களிக்கும் தொழில்நுட்பத்தை கேரளாவை சேர்ந்த இளைஞர் ரிஷிகேஷ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோனா சூழலுக்கு ஏற்றவாறு வீட்டில் இருந்தே செல்போன் மூலமாக வாக்களிக்கும் தொழில்நுட்பத்தை தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தோடு இந்த சாதனத்தை இணைப்பில் வைத்து இந்த சேவையை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பயன்படுத்த விரும்பும் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு செல்போன் எண்ணை பதிவு செஞ்சிருக்க வேண்டும். அந்த எண்ணில் இருந்து மட்டுமே வாக்காளர் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வாக்களிப்பதற்கு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட எண்ணில் இருந்த அந்த பகுதிக்கான தேர்தல் அதிகாரியின் எண்ணுக்கு ஃபோன் பண்ணணும். அப்படி அவர் அனுமதித்தால் மட்டுமே செல்போன் மூலம் வாக்களிக்க முடியும். அனுமதி தொடர்பான பட்டனை அதிகாரி அந்த அனுமதியை அளித்த உடனே வாக்காளர் தன் மொபைல் போனிலே இருந்து வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முறை வாக்களித்து விட்டால் மீண்டும் அதை மாற்றவும் முடியாது, ஓட்டு போடவும் முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 9 வேட்பாளர்களை மட்டுமே வரைக்கும் இதில் இந்த சேவையில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பிற சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 ஒரு படகு கவிழ்ந்ததை பார்த்துருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த நீர் மட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய சென்சார் கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2012 முல்லை பெரியாறில் உடைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது கேரளத்தில் ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு. இது போன்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அரசு சிவப்பு எச்சரிக்கை விட்டால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு ஆபத்தின் தீவிரம் தெரியும். இதை தடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதை மக்களும் சாதாரண மக்களும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர்களையும் சாமானியர்களும் முன்கூட்டியே கண்காணிக்கும் அதிர்வு சாதனம் ஒன்றையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கண்டுபிடிப்புகளாக பார்த்தீங்கன்னா இவர் ராஷ்டிரபதி விருதும் பெற்றிருக்காரு. இந்த ராஷ்டிரபதி விருது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முறையான கல்வி அறிவு இல்லாமல் தன்னுடைய சுய மூளையை பயன்படுத்தி இந்த எளிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான விருதாக இது கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் செவ்வாய் கிரகத்தில் ஏற்பட்ட வெள்ளம் அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இதழ் அதில் ஒரு கட்டுரை வெளியாயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய் கிரகத்துக்கு கியூரியாசிட்டி அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. அந்த விண்கலத்தின் ரோவர், அதாவது சுற்று வாகனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இதை சேகரித்த தரவுகளை அமெரிக்காவில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளம் ஒரு விண்கலின் தாக்கத்தால் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய தரைப்பரப்பில் இருந்த உறை பனி உருகி அங்குள்ள கேல் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு வழியாக பிரம்மாண்டமான வெள்ளம் வழிந்தோடி இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து ஒரு 400 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
வெள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தோட உறைந்த நீர்த்தேக்கங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து உருகி ஓடுனதுனால வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் உருகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் வாயு வந்து வெளியானதுனால தான் வந்து அந்த தண்ணீர் வந்து உருகி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த தண்ணீர் வந்து டக்குன்னு உருகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்கல் தாக்கத்தினால தான் வந்து இது வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கில் அதாவது கேல் பள்ளத்தாக்கில் வந்து தண்ணீர் புகுந்திருக்கு. பின்னர் இந்த தண்ணீருடன் பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஷார்ப்போட தண்ணியும் வந்து சேர்ந்ததுனால மிகப்பெரிய வெள்ளத்தை வந்து ஏற்படுத்தியதாக வந்து சொல்லியிருக்காங்க. இணை ஆசிரியர் ஆல்ஃபர்டோ ஜி ஃபெய்ரன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூரியாசிட்டி ரோவர் தரவுகளின்படி கேல் பள்ளத்தில் இருக்க சேகரமாக இருந்த வண்டல் மண்ணை ஆய்வு செஞ்சதில் அதன் அடிப்படையில் வந்து அப்பள்ளம் வழியாக தான் வெள்ளம் வழிந்தோடி இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் புவியியல் பார்வையில் அதாவது ஜாகிரபிக்கல் விஷனில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகமானது செயல்பாடு மிக்க கிரகமாக தான் இருந்துச்சு. ஆனால் பூமியில் தண்ணீர் எங்கு உள்ளதோ அங்கு வந்து உயிர்கள் இருக்கும் என்பதன் அடிப்படையில் தான் தரைப்பரப்பில் வந்து தண்ணீர் இருப்பதற்கான சூழலை வந்து செவ்வாய் கிரகம் வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் ஏடிபி ஃபைனல்ஸ் போட்டி அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 8 டென்னிஸ் வீரர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதனுடைய இறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னா உலகினுடைய 4ஆம் நிலை வீரரான மெத்தேவ் அப்படிங்கிறவங்களும் உலகின் 3ஆம் நிலை வீரரான ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் அப்படிங்கிறவங்க வந்து விளையாடிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உலகின் 4ஆம் நிலை வீரரான ரஷ்யாவின் மெத்ததேவ் அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 12 மாதங்களில் உலகின் முதல் 10 வீரருக்கு எதிராக வந்து அவர் எந்த ஒரு வெற்றியும் வந்து பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. தற்போது ஏடிபி ஃபைனல்ஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் 3 நிலையில் உள்ள வீரர்களை வந்து இவர் வந்து வீழ்த்தி வந்து சாம்பியனான முதல் வீரர் அப்படிங்கிற வந்து பெருமையை வந்து பெற்றிருக்காரு. அத்துடன் பார்த்தீங்கன்னா கடந்த 1990 முதல் டூர் போட்டிகளில் வந்து இத்தகைய சாதனையை புரிந்த 4வது வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவர் வந்து பெற்றிருக்காரு. இவர் கடந்த ஆண்டு தான் முதலாக வந்து ஏடிபி போட்டியில் வந்து தன்னுடைய தடத்தை வந்து பயிற்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோஷியாவின் நிக்கோலா மெக்டிக் மற்றும் நெதர்லாந்தின் வெஸ்லே அப்படிங்கிறவங்க இவங்க வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்க யாருக்கு எதிராக இந்த வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவின் ஜர்கன் மெஸ்லர் அப்படிங்கிறவங்களும் பிரான்சின் எட்வர்ட் ரோஜர் வாசலின் அப்படிங்கிறவங்களுக்கும் எதிராக வந்து இந்த வெற்றியை வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க.